ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களானது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாகவே நிறைய பண பிரச்சனைகளும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்குங்க. மத்தியிலும் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்குங்க. அந்த ஒரு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா தீரப்போகின்றதா, இல்லை மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் தொடரப்போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது உருவாக இருக்கின்றதா, இந்த கிரக நிலைகளானது பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, இதனுடைய அடிப்படையில் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை பார்த்தீங்கன்னா பெறப்போகின்றார்கள் அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகளானது பார்த்தீங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், ரணரண ரேகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகளானது வருகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 4/3/2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரமாகின்ற, 9/3/2025 அன்று புதன் பகவான் வக்ரமாகின்ற, 14/3/2025 அன்று சூரிய பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 8/3/2025 அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகின்ற, 30/3/2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு பார்த்தீங்கன்னா திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நடந்து முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகளும் குறையுங்க, எதிர்ப்புகளானது அகலும், எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய தோன்றும். அதேபோல் யாருக்காவது உத்தரவாதங்கள் தரும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபங்களானது வந்து சேருங்க. போட்டிகளானது உங்களுக்கு குறையும், புதிய வாடிக்கையாளர்களால் திருப்திகளானது ஏற்படும், கடன் தொல்லைகளானது உங்களுக்கு குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாகவே கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியானது கிடைக்குங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால வீட்டிற்கு தேவையான வசதிகளானது கிடைக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவே தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீர். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்களானது தேவை. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் நல்லது. கலைத்துறையினர் உற்சாகமாக பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பார்த்தீங்கன்னா பெறுவார்கள். பயணங்கள் செல்ல நேரலாம். மனதிற்கு பிடித்தமானவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனங்களானது தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி பெறும். நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலுமே அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனேயே நீங்கள் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுபிட்சமான நிலைகளானது இருக்கும். பண வரவுகளும் தேவைக்கேற்றபடியே இருக்குங்க. உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அதே போல எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னே வெற்றியானது கிடைக்குங்க. பணிபுரியக்கூடிய பெண்கள் பிறருடைய விஷயங்களில் தலையிட செய்யாதிருப்பது நல்லது. பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி இருப்பது நல்லது. கொடுத்த கடன்களை திருப்ப பெறுவதில் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களையும் சந்திப்பீர்கள். கமிஷன் ஏஜென்சி, காங்கிரீட் போன்ற துறைகளில் இருப்போர் சிறு சிறு விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் எதிர்கொள்ள நேரிடுங்க.
மக்களினுடைய ஆதரவு எப்பொழுதுமே உண்டு என்றாலுமே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது நல்லது. உடன் இருப்பவர்களால் சில மன சஞ்சலங்களானது தோன்றி மறையும். மேலுமே இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வளரவும் ஆராயவும் பல வாய்ப்புகளை வழங்குகிறது. உங்களுடைய உறவுகள் ஆழமடைய கூடுங்க. உறவுகளில் பரஸ்பர புரிதலும் பிணைப்பும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும்னு சொல்லலாம். தொழில் முன்னேற்றத்திற்கு பல வாய்ப்புகளானது இருக்கும். நிதி ஸ்திரத்தன்மைகளானது வரக்கூடிய பட்ஜெட் மிகவுமே முக்கியமானதாக இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மேலுமே இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியும் பல வகையிலும் வளர்ச்சியும் தரக்கூடிய காலகட்டங்களாக அமையுங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையுங்க. எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகளானது சாதகமாகவே முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளலாம். அதேபோல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதுவரை இருந்த உடல் உபாதைகளானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான திருப்பு முனைகள் இந்த காலகட்டத்தில் அமைந்துள்ளது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். பணிகளில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனைகளும் லாபங்களும் கூடுதலாகவே கிடைக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். புதிய முயற்சிகள் ஆனது பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளானது ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனங்கள் தேவை. புத்தி கூர்மையுடன் எதையுமே நீங்கள் செய்வீர்கள். எதிர்காலங்கள் தொடர்பான திட்டங்கள் மனதில் உங்களுக்கு தோன்றும். எதையுமே முன்னேற்பாட்டுடன் பார்த்தீங்கன்னா செய்வீர்கள். விவேகங்களானது உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகளானது காணப்படுங்க. வீண் அலைச்சல்கள், எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகள் கூறிய வேலையை செய்து முடிப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படும். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிப்பீர்கள். மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வங்களானது உண்டாகும். ஆசிரியர்களினுடைய ஆதரவுடன் படித்து தேர்வில் வெற்றியும் பெறுவீர். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டங்களாக இருக்குங்க. அதேபோல் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். சமூக சேவையில் உள்ளவருக்கு சமூக அந்தஸ்தானது உயருங்க. அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களும் நீங்கும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படுங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களானது சாதகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபார போட்டிகளானது இப்பொழுது குறையுங்க. பணவரவானது இருக்கும். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது இப்பொழுது நீங்குங்க. உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். குடும்ப செலவுகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படும். வெளியூர் பயணங்களின் போது மிக கவனங்கள் தேவை. சமயம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. மேலும் இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனத்தை செலுத்துவது நல்லது. பெரியோர்களினுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க. மனதில் தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் குருவை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது, அதோடு உங்களுடைய குல தெய்வத்தை பார்த்தீங்கன்னா மனதார வழிபாடுகளை செய்து கொண்டு வர வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மன அமைதியை தருவதுடன் எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.